அத்தியாயம் 9. தென்றல்வாணனின் முகத்தில் கேள்வி வந்தது. அதை புரிந்து கொண்டு கலைவாணி விளக்கம் கொடுத்தாள். கட்டாயம் விநாயக் அதெல்லாம் செய்திருக்க மாட்டார் இன்ஸ்பெக்டர். எங்க தோட்டத்துல இருக்க செடில பூச்சி வந்து ஒரே தொல்லை பண்ணிட்டு இருந்தது. அதுக்கு பூச்சிக்கொல்லி அடிக்க போனப்போ விநாயக் தடுத்துட்டார். பாவம் அப்படி சாகடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த செடி பக்கத்துல என்னமோ அல்ட்ரா சவுண்டாமே அது வரதா எதையோ வச்சார். இப்போ பூச்சி எதுவும் இல்லை, எல்லாமே பறந்து போயிடுச்சு. ஒரு பூச்சியை கொல்ல மாட்டேன்னு சொல்றவரா மனுஷங்க உயிர் பத்தி கவலைப்படாம இருப்பார்? நீங்க சொல்றதை பார்த்தா நல்லவர்னு தான் தோணுது மேடம். உங்க மக அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, என்ன அவருக்கு? அதை ஏன் கேட்கிறீங்க? எங்க எஸ்டேட் உள்ளே எங்கேயோ மயக்கம் போட்டு விழுந்துட்டார். உங்களுக்கே தெரியும் இந்த எஸ்டேட் உள்ளே எப்படி காடு போல இருக்கும்னு. எங்க யாருக்கும் வழி எல்லாம் தெளிவா தெரியாது. நாங்க எல்லாம் இவர் எங்கேன்னு தேடாத இடமில்லை. மயக்கம் தெளிஞ்சு அவரே வர வரைக்கும் கண்டே பிடிக்க முடியலை. டாக்டர் என்ன சொன்னார்? செக்ஸ் செய்து பார்த்துட்டு பயப்படுற மாதிரி ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டார். அப்போ சரி. அப்போது கலைவாணி வந்த திசைக்கு எதிர்ப்பக்கம் இருந்து வேகமாக ஒரு ஆடி கார் வந்தது. பேசிக் கொண்டிருந்த இவர்கள் இருவரின் அருகில் வரும்போது வேகத்தை குறைத்தது. அந்த கார் வந்த திசையை வைத்து அது ஊரிலிருந்து எஸ்டேட் உள்ளே வருவதை தென்றல்வாணன் புரிந்து கொண்டான். வேகத்தை குறைத்த கார் பிரேக் போட்டு அங்கேயே நின்றது. அதிலிருந்து ராகுலும் ஐஸ்வர்யாவும் இறங்கினார்கள். என்னம்மா போலீஸ் வண்டி நிக்குது, ஏதாவது ப்ராப்ளமா? ராகுல் அக்கறையுடன் கலைவாணியிடம் விசாரித்தான். இல்லை ராகுல், இவரு தென்றல்வாணன், மதியூர் இன்ஸ்பெக்டர். விநாயக் கிட்ட பேச வந்திருக்கார் என்றாள் கலைவாணி. விநாயக் கிட்டேயா? எதுக்கு? தென்றல்வாணன் மீண்டும் சுருக்கமாக தான் வந்த காரணத்தை ராகுலிடம் சொன்னான். ராகுலுக்கும் ஆச்சரியப்படுவதை தாண்டி விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. ஓகே மேடம், நான் இப்போ கிளம்புறேன். இந்த கேஸ் பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் சேகரிக்க வேண்டி இருக்கு. வரேங்க ராகுல். தென்றல்வாணன் விடைபெற்று போனவுடன் கலைவாணியும் வாக்கிங் போவதாக சொல்லிவிட்டு அங்கே இருந்து சென்றாள். அது வரைக்கும் தள்ளி நின்று கொண்டிருந்த ஐஸ்வர்யா இப்போது ராகுல் பக்கத்தில் வந்தாள். இந்த விநாயக் பத்தி என்ன நினைக்கிறீங்க ராகுல்? ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்ல தெரியலை ஐஸ். எதுக்கு கேட்குற? உங்க தங்கை அவரை விழுந்து விழுந்து கவனிக்கிறதை பார்த்தா அவளுக்கு அவர் மேலே ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது. விநாயக் சரியானவரா இருந்தா அது தப்பில்லை. எனக்கு என்னவோ விநாயக் மேட் சயின்டிஸ்ட் மாதிரின்னு தோணுது. பைத்தியமா? அப்படியா உனக்கு தோணுது? நீங்களே சொல்லுங்க. அவர் வாயை திறந்து பேசினா டிவைஸ், எலக்ட்ரானிக்ஸ், கரண்ட் அது இதுன்னு தான் பேசுறார். திடீர்னு 2 3 4 காணாம போயிட்டார். திரும்ப அவரே வரார். கேட்டா மயக்கம் போட்டுட்டேன்னு சொல்றார். இதெல்லாம் சாதாரணமாவா உங்களுக்கு தோணுது? ராகுல் யோசித்தான். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன ஷூட்டிங் இன்சிடென்ட்ல கூட விநாயக்குக்கு தொடர்பு இருக்கலாம். இன்ஸ்பெக்டர் பேசினதை வச்சு பார்த்தா அவருக்கும் அந்த சந்தேகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது ஐஸ். இந்த மாதிரி ஸ்டேபிளா இல்லாதவர் கூட உங்க தங்கை பழகுறது நல்லது கிடையாது. அவ நன்மைக்காக தான் சொல்றேன். எனக்கு புரியுது ஐஸ். அம்மா கிட்ட சொல்லி அவளுக்கு சீக்கிரமே கல்யாணத்துக்கு நல்ல வரன் பார்க்க சொல்றேன். இது நல்ல ஐடியா. என் குடும்பத்திலேயே கூட என் பெரியப்பா மகன் ஒருத்தர் இருக்கார். நல்லா படிச்சிருக்கார். சொந்தமா கம்பெனியும் வச்சிருக்கார். அவரை சும்மா இங்கே வர சொல்றேன். நீங்க பேசி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மா கிட்ட பிரியம்வதாக்கு அவரை பேசலாமான்னு கேட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஐஸ். நீ சொல்ற மாதிரியே செய்யலாம். என் தங்கை மேலே உனக்கு எவ்வளவு அக்கறை? அவ உங்க தங்கை ராகுல். எனக்கு எப்படி அக்கறை இல்லாம போகும்? ஐஸ்வர்யா உயிலாக ராகுல் பக்கம் தன் கையை நீட்டினாள். வரம் கிடைத்தது போல சந்தோஷத்துடன் அவளின் கையை பற்றி கொண்டான் ராகுல். ஜாகிங் செய்து கொண்டிருந்த சக்தி எதிர் திசையின் பக்கவாட்டிலிருந்து திடீரென்று வந்த யார் மீதோ மோதிக்கொண்டு நின்றாள். என்ன இப்படி கண்ணு மண்ணு தெரியாம வரீங்க? சக்தி கோபத்தில் பொரிந்தாள். அவளின் எதிரில் நிற்பவன் தெளிவில்லாமல் கண்களை கசக்கிக் கொள்வது தெரிந்தது. கூர்ந்து கவனித்தாள். உடனே அடையாளம் கண்டு கொண்டாள். விநாயக் நீங்களா? என்ன திரும்ப இங்கே? வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்டா? சக்தி அவனிடம் கேள்விகளை அடுக்கினாள். சக்தி மேடம். விநாயக்கின் குரல் தெளிவில்லாமல் ஒலித்தது. என்ன விநாயக், வித்தியாசமா தெரியுறீங்க? உடம்பு சரியில்லையா? சக்தி மேடம் இன்னைக்கு டேட் என்ன? டேட்டா? 10 ஆகஸ்ட் 10. ஏன் கேட்கிறீங்க? 10ஆ? அப்படின்னா திரும்பவுமா? எனக்கு ஒன்னும் புரியலை. விநாயக் குழப்பத்துடன் பேசினான். எனக்கும் நீங்க சொல்றது எதுவும் புரியலை. ஆர் யூ ஆல் ரைட்? சக்தி அக்கறையுடன் விநாயக்கிடம் கேட்டபோது அவர்கள் இருவரையும் தாண்டி ஒரு கார் போனது. சில அடிகள் முன்னே சென்று சடன் பிரேக் போடப்பட்டதால் கிரீச்சிட்டு நின்றது அந்த கார். அந்த காரை பார்த்த உடனேயே யாருடைய கார் என்பது சக்திக்கு புரிந்து போனது. அதனால் காரிலிருந்து இறங்கிய டாக்டர் சாந்ததுரையை பார்த்து அவள் பெரிதாக ஆச்சரியப்படவில்லை. சக்தி, என்ன செய்துட்டு இருக்கீங்க? சாந்ததுரை கேட்டுக்கொண்டே அவளின் அருகே வந்தான். சக்தி அவனுக்கு பதில் சொல்லாமல் விநாயக்கிடம் பேசினாள்.
என்ன ஆச்சு விநாயக்? எதனால இப்படி வித்தியாசமா இருக்கீங்க? நத்திங் சக்தி. நான் போகணும். பை மேடம். விநாயக் வேக வேகமான நடையுடன் அங்கிருந்து சென்றான். என்ன ஆச்சு இவருக்கு? விநாயக் போன பக்கம் பார்த்து மெதுவாக முணுமுணுத்தாள் சக்தி. அதே தான் நானும் கேட்கிறேன். எதுக்கு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க சக்தி? இந்த பக்கம் பாதுகாப்பானது இல்லை. எதிர்பக்கமா ஜாகிங் போனீங்கனா மக்கள் நடமாட்டம் இருக்கும் என்றான் சாந்ததுரை. எஸ்டி என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்படி பேசுறதை தான் எங்க ஊருல தலைக்கணம் திமிருன்னு சொல்வாங்க. முதல்ல அந்த ஊரை மாத்துங்க. சுள்ளென்று அவனுக்கு பதில் சொன்னாள் சக்தி. ஓகே ஓகே. நீங்க எக்ஸ் போலீஸ். உங்களுக்கு பயம் இல்லை. ஆனால் எனக்கு உங்களை இப்படி பார்க்கும் போதெல்லாம் திக்கு திக்குன்னு இருக்கு. அதான் போலீஸ் வேலையை ரிசைன் செய்துட்டீங்களே. இனிமேலாவது ரிஸ்க் இல்லாம வாழலாமே. எதுக்கு? எனக்காக தான். வேற எதுக்கு? ஒரு ரொமாண்டிக் புன்னகையுடன் சொன்னான் சாந்ததுரை.